ஒரு வங்கி கொள்ளையடிப்பவன் ஹீரோவாக மாறினால் என்ன ஆகும்? 2022ஆம் ஆண்டு லெபனானில் பசல் சாவி என்ற மனிதன் ஒரு துப்பாக்கியுடன் பெய்ரூட் வங்கிக்கு நுழைந்தான். அவன் கேட்டது மிகவும் எளியது, தன்னுடைய சொந்த பணம். லெபனானின் நிதி அமைப்பு 2019இல் சரிந்தது. வங்கிகள் சட்டத்தின் பேரில் மக்களின் சேமிப்பை முடக்கி வைத்தன. பசலிடம் இருந்த $2 லட்சம் அவனுக்கே கிடைக்கவில்லை. அவன் வங்கிக்குள் ஊழியர்களை பணைய கைதிகளாக வைத்தான். வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். அவர்கள் அழுதனர், அவர்கள் கூக்குரலிட்டனர், அவர்கள் அவன் பெயரை சொல்லி கோஷமிட்டனர். சில மணி நேரங்களில் அவன் தன் பணத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான். காவல்துறை அவனை கைது செய்தது. ஆனால் நீதிமன்றம் வழக்கை கைவிட்டது. அதே ஆண்டில் பல லெபனானியர்கள் இதேபோல் வங்கிகளில் நுழைந்தனர். ஒவ்வொரு முறையும் மக்கள் அவர்களை கொண்டாடினார்கள். யார் கொள்ளையடிக்கிறார்கள்? யார் பாதிக்கப்படுகிறார்கள்? லெபனானில் அந்த கேள்விக்கு மக்கள் வெளியே நின்று பதில் சொன்னார்கள்.